பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கீ ஆஃப் ஹெவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய இறை வார்த்தைகள் வாசிக்க கேட்கலாம் வாங்க. நவம்பர் மாதம் தேதி 29, 2024, பொது காலம் 34ஆம் வாரம், வெள்ளிக்கிழமை. முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 1-4 வரை மற்றும் 11 அதிகாரம் 21 இறை வார்த்தை 2 வரை. வான தூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அலகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஓர் அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டு இருந்தன. அவற்றிற்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பும் ஏரியில் எறியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே 2ஆம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்படாதோர் நெருப்பு ஏரியில் எறியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருநகர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் அதிகாரம் 84, இறை வார்த்தைகள் 2, 3, 4, 5a, 7a. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக
ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றுமுள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பேறு பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடம் வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. நற்செய்திக்கு முன் வாழ்த்தொலி. லூக்கா அதிகாரம் 21 இறை வார்த்தை 28. ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நீங்கள் தலை நிமிர்ந்து நில்லுங்கள், ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகின்றது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நற்செய்தி வாசகம். இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21 இறை வார்த்தைகள் 29 33 முடிய. அக்காலத்தில் இயேசு ஓர் உவமை சொன்னார். அத்தி மரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள். அவை தளிர் விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடை காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. இது கிறிஸ்துவ வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்டீர்கள். இன்றைய இறை வார்த்தையில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், பிரியமானவர்களே, திருத்தூதர் யோவான் கண்ட தரிசனத்தில் பழைய பாம்பாகிய அந்த அரக்க பாம்பு, அதாவது ஆதாம் ஏவாள் காலத்திலே ஏவாளை ஏமாற்றிய அந்த பாம்பு, அந்த பாம்பு 1000 வருடங்களுக்கு வானதூதர் பாதாளத்தில் கட்டி வைத்ததாக அவர் காட்சி கண்டிருக்கிறார். அதன் பிறகு அதிலிருந்து விடுதலையாகி சிறிது காலம் கட்டவிழ்க்கப்படும். அப்போதான் அந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சிகள் நடக்க வாய்ப்பு. அப்போ அந்த பழைய பாம்பாகிய
அந்த பாம்பு இப்போது கட்டு அவிழ்ந்திருக்கலாம். இனி வருங்காலங்களில் அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சி நடக்கும்போது நாம் அதை தெரிந்து கொள்ளலாம். மேலும் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து வரும் அந்த நாள்களில் சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை இறந்தவர்கள் உயிர் பெற்று எழுகிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறதா என பார்த்து தண்டனை தீர்ப்பு வழங்குகிறார். அதில் நல்லவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழ்ந்தவர்கள் நெற்றியில் இயேசுவனுடைய பெயரும் அவருடைய தந்தையின் பெயரும் பொறிக்கப்பட்டவர்கள் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில் இருப்பவர்களாக அவர்களை தனியாக ஒதுக்குகிறார்கள். மேலும் கடலில் இறந்தவர்கள், மலையில் இறந்தவர்கள், அப்படி எல்லாரையும் அழைத்து ஆண்டவர் நியாய தீர்ப்பு வழங்குகிறார். பிரியமானவர்களே, இதில் நாம் தெரிந்து கொள்வது என்னவென்றால், இந்த காட்சியை நாம் பார்க்கும்போது யார் ஆண்டவருடைய 1000 வருட அரசாட்சியில் இடம்பெறுவார்கள் என்பது நமக்கு தெள்ள தெளிவாக தெரிகிறது. நாம் உயிரோடு இருக்கிறவர்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார், இறந்தவர்களையும் ஆண்டவர் நியாயம் தீர்ப்பார். அப்போ உயிரோடு இருக்கிறவர்களாக இருந்தாலும் சரி, இறந்து போனவர்கள் உயிர் பெற்று எழுகிறவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய நெற்றியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பெயரும் தந்தையாகிய பிதாவின் பெயரும் எழுதி இருந்தால் அவர்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். அவர்களை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு தன்னுடைய 1000 வருட அரசாட்சியில் அவர்களை ஏற்றுக்கொள்வார். அவர்களுக்கு அப்படி ஒரு நல்ல ஸ்லாக்கியம், நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதுபோக இந்த விண்ணும் மண்ணும் மாற்றப்படும். புதிய விண்ணும் மண்ணும் ஆண்டவர் உருவாக்குவார். வானத்திலிருந்து புதிய எருசலேம் வானத்திலிருந்து கீழே இறங்கி வர நாம் அனைவரும் காணலாம். அது ஒரு மணவாட்டியை போல அலங்கரித்து ஆண்டவருக்குரிய மணவாட்டியாய் இறங்கி வரும் என சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த புதிய எருசலேம் மணவாட்டியை போல தயாரித்து கொண்டு அந்த புதிய எருசலேம் நாமாக இருக்க ஆண்டவர் ஆசைப்படுகிறார். மேலும் இந்த கடைசி காலங்களை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என ஒவ்வொரு நாளும் உள்ள அதிகாரங்களில் நாம் பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் ஆண்டவர் சொல்கிறார், அத்தி மரங்கள் மற்றும் மற்ற மரங்களில் இலை உதிர்ந்து இலை தளிர்க்கும் போது எப்படி நம்ம சொல்றோம் கோடை காலம் ஆரம்பித்து விட்டது, அதுபோலதான் அந்தி கிறிஸ்துவனுடைய கொடுங்கோலாட்சி நடந்து நிறைவு பெற்று நாம் எல்லா கஷ்டத்தையும் அனுபவித்து வரும்போது நமக்கு வானத்தில் பல மாறுதல்கள் தோன்றும். அப்போது நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரக்கூடிய நேரம் ஆகிவிட்டது என்று. அதை தான் நமக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தெள்ள தெளிவாக இன்றைய இறை வார்த்தைகளில் கூறியிருக்கிறார். இது அனைத்தும் நிகழும் வரை இந்த தலைமுறைகள் ஓய்ந்து போகாது. ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஒன்று கூட கீழே விழுந்து போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக வாழ ஆண்டவரிடம் மன்றாடுவோம், ஜெபிப்போம். ஜெயமே வெற்றி தரும். கர்த்தருக்குள் எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருப்போம். ஆண்டவர் தாமே இந்த ஒவ்வொரு வார்த்தைகளின் வாயிலாக நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்து ரட்சித்து வழி நடத்துவாராக. ஆமேன். என்றும் அன்புடன் லைலா ஜேசுபாலன்.